அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது இந்த ஒரு வரி மந்திரத்தை 5 நிமிடம் மட்டும் நீங்க சொல்லுங்க. அதன் பிறகு நீங்க உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை நீங்க கேட்டா போதுமானதா இருக்கும். நீங்க விரும்பினது உங்களுக்கு ரொம்ப வேகமா கிடைக்கும். அதை விட ரொம்ப முக்கியமானது, இதை நீங்க சொல்லும் போதே உங்க உடல்ல சில மாற்றங்களும் நிகழும் மற்றும் இதுல ஒரு ரகசிய முறையும் இருக்கு. அதையும் நான் நேரடியாவே வெளிப்படுத்துறேன். பொதுவாவே மந்திரங்கள் நம்ம சரியான விதத்துல உச்சரிக்கும் போது மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும். நீங்க ஒரு மந்திரத்தை சரியான விதத்துல உச்சரிக்கிறீங்களா அப்படிங்கறத நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்தும் தெரிந்து கொள்ளலாம். அந்த மாற்றங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். முதல்ல இது என்ன மந்திரம் அப்படின்னு தெளிவுபடுத்துறேன். இது காமதேனு பசுவோட மந்திரம். காமதேனு அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க அமிர்தம் எடுக்கிறதுக்காக. அந்த கடல்ல இருந்து பல பொருட்கள் வெளிவர ஆரம்பிச்சது. அதுல ஒன்றுதான் இந்த காமதேனு பசு. காமதேனு அப்படிங்கிறது தேவலோகத்துல வசிக்கின்ற ஒரு பசு. அதுகிட்ட யாரு போய் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பசுக்கு இருக்கு. இது பெண்ணோட தலை, மார்பு, பசுவோட உடல், மயிலோட தோகை போன்றவற்றை கொண்டதா இருக்கு. மற்றும் சிவபெருமான், விநாயகன், பெருமாள், முருகன் ஆகியோருக்கு வாகனமாவோ இந்த காமதேனு பசு இருக்கு. மற்றும் நம்ம கோவில்கள்ல இறைவனை வீதியில உலா கொண்டு வருவாங்க, பார்த்திருப்பீங்க. அதுல நிச்சயமா காமதேனுவோட பசு வாகனமா வைத்திருப்பாங்க. பெரும்பாலுமே மரத்தால் செய்யப்பட்டதா இருக்குமே, அல்லது தங்கம் மற்றும் வெள்ளியில செய்ததாகவும் உங்களுக்கு சில கோவில்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா காமதேனு பசுவை நம்ம வணங்கும் போது நம்ம கேட்டது கிடைக்கும். நியாயமான கோரிக்கைகள் மற்றும் ஒரு ரகசிய முறை இருக்கு, அதுவும் சொல்லிடுறேன். யாராவது வீட்டுல பசு இருக்கு அப்படின்னா, அந்த பசு கன்றை ஈண்டக்கூடிய நேரத்துல பசுவோட அந்த கன்றோட தலை வெளிப்படக்கூடிய சமயத்துல நீங்க வலம் வந்து அந்த பசுவை நீங்க வணங்குனீங்கன்னா, உங்களுடைய இந்த வாழ்க்கையில இந்த உலகத்தை சுற்றி வந்து சிவபெருமான் மற்றும் பார்வதியை நீங்க வழிபட்டீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் குறிப்பிடுது. அதே போன்று இந்த காமதேனு பசுவோட காயத்ரி மந்திரம் இருக்கு. இந்த காமதேனு பசுவோட காயத்ரி மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லிட்டு வரும்போது நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். இத எப்ப வேணாலும் சொல்லலாம். இந்த நேரம் தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு கணக்கும் இல்லை. குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். எப்படி சொல்லணும்னு பார்த்தலாம். காலை மாலை எந்த நேரம் வேணாலும் நீங்க சொல்லலாம். பூஜை அறையில அமைதியா குளிச்ச பிறகு உடல் மற்றும் மனசுத்தோட பூஜை அறையில வந்து உட்கார்ந்துட்டு மன ஒரு நிலையோட ஒரு விளக்கு ஏற்றிட்டு அமைதியா கண்களை மூடிக்கிட்டு காமதேனு பசுவை மனதுல நினைத்த பிறகு உங்களுடைய வேண்டுதல், நியாயமான கோரிக்கை என்னவோ அதை முழுமையா வேண்டிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி நல்லா உங்களுடைய மூச்சு காற்று எந்த அளவுக்கு உள்ள இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள இழுத்து அந்த மூச்சு காற்றை உங்களோட வயிற்றுல நிறுத்திட்டு அதன் பிறகு காமதேனு பசுவோட காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். ஓம் சுபகாயை வித்மகே காம தத்ரே ச தீமகி தந்தோ தேனு பிரச்சோதயாத் அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து மனசுக்குள்ள சொல்லிட்டு அதன் பிறகு உங்களுடைய மூக்கின் வழியாக மெதுவா அந்த காத்தை வெளியிடும். இதுல எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிற கணக்கு இல்ல, ஒரு 5 நிமிடங்கள் நீங்க சொன்னாவே போதுமானது. சில பேர் எனக்கு நிறைய நேரம் இருக்குங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேலும் மேலும் நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். எவ்வளவு வேணாலும் அதிகமா சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கறது ரொம்ப வேகமா கிடைக்க ஆரம்பிக்கும். அசைவ உணவு சாப்பிடாதீங்க, அதே போல போதை வஸ்துக்கள் எடுக்காதீங்க. நான் போதை வஸ்துலாம் எடுக்கலைங்க, அசைவ உணவு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு சாப்பிட்டேன், காலையில நான் இதை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா 48 மணி நேரத்துக்கு கம்மியா இதை பண்ண வேண்டாம். மற்றும் உடல் நலம் குன்றி இருக்கக்கூடிய நேரத்துல, தீட்டு வீட்டுக்கு போற நேரத்துல இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணாதீங்க. மத்த எப்ப நீங்க பண்ணாலுமே இதற்கான பலன் உங்களுக்கு தெரியும். இந்த மந்திரத்தை நீங்க ஒரு 5 நிமிடம் நீங்க சொன்ன பிறகு உட்கார்ந்தும் போது உங்க உடம்புல அடுத்த நொடியே உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தோட சக்தி நம்ம உடம்புல கலக்கிறத உணருவீங்க செய்த முதல் நாளே. அப்படி உணரும் போது இந்த மந்திரத்தை நீங்க சரியான வகையில சொல்லியிருக்கீங்க, சரியான உச்சரிப்போட சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி சொல்லும் போது மட்டும்தான் மந்திரம் உங்களுக்கு சரியான பலன் கொடுக்கும். செய்த முதல் நாளே மாற்றம் தெரியும். சரியான விதத்துல பிரயோகம் பண்ணும்போது நியாயமான கோரிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு ஒன்னொன்னா நிறைவேறும். ஒரு கோரிக்கை வைங்க, அது நிறைவேறிய பிறகு அடுத்த கோரிக்கை வைங்க. நன்றி, வணக்கம்.